أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் பண்பாடு என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை, தவறுகளோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறு செய்த மனிதனை பற்றிய பார்வை என்னிடத்திலே எப்படி இருக்க வேண்டும், தவறுகளை எப்படி அணுக வேண்டும், அதே போன்று தவறு செய்துவிட்டோம் என்று எனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டால் அந்த தவறுகளை எப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்பொழுது ஏற்றுக்கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இல்லை என்பது போன்ற விஷயங்களை சுருக்கமாக இந்த உரையிலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள தவறுகளை ஏற்றுக்கொள்ளல் என்பது தன்னை கௌரவிக்கக்கூடிய, தன்னை மதிக்கக்கூடிய, தன்னுடைய சிந்தனையை அதாவது கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனால் மாத்திரம்தான் தவறுகளை ஏற்றுக்கொள்ள முடியும். சாதாரணமான அதாவது நிலையிலே இருக்கக்கூடியவர்கள், உள்ளத்திலே நம்பிக்கை குறைந்தவர்கள், நேர்மையானவர்களாக இருந்தாலும் அவர்களால் தவறுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், ஒரு தவறை ஏற்றுக்கொள்ளல் என்பது பல விளைவுகளை ஏற்படுத்தும். பல விளைவுகளை என்ன செய்யும்? ஏற்படுத்தும். தவறை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதற்கு அப்பால் பல விளைவுகள் அதிலே உண்டு. முதலான ஒரு விஷயம், இவர் தவறு செய்யக்கூடியவர் என்பது நிரூபணமாகும். தவறு செய்துவிட்டார் இந்த பிரச்சனையில் என்பது நிரூபணமாகும். அடுத்தது, கண்ணியம் என்று நாம் கருதி வைத்திருக்கக்கூடிய அந்த கண்ணியம் என்ற பார்வை சில மக்களுடைய உள்ளத்தில் என்ன செய்யும்? குறையும். நாளை எம்மிடத்திலே ஒரு விஷயத்தை கேட்க முன்வர மாட்டார்கள். நாளை எங்களை சில விஷயங்களை முற்படுத்த மாட்டார்கள். அதே போன்று சில நேரங்களில் உலக ரீதியான லாபங்கள் நம்மை விட்டு என்ன செய்யும்? போகும். சில நஷ்டங்களை நாம் என்ன செய்ய வேண்டி வரும்? சந்திக்க வேண்டி வரும். இவைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணுவதற்கு உள்ளத்திலே பெரிய தைரியம் இருக்க வேண்டும், பெரிய ஒரு ஆளுமை இருக்க வேண்டும், பெரிய ஒரு பலம் இருக்க வேண்டும். எனவே சிம்பிளான வழி தவறுகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருத்தல். சிம்பிளான வழி என்ன? தவறுகளை ஏற்றுக்கொள்ளாது விட்டால் இவ்வளவு கஷ்டங்களை நான் தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே தவறுகளை ஏற்றுக்கொள்ளல் நம்பிக்கை கொண்ட, சாதிக்க முடிந்த, உயர்ந்த மனமுள்ள ஒருவருடைய குணம்தான் அது. இது பலகீனர்களுக்கு இந்த பண்பாட்டை கடைபிடிக்க முடியாது. தன்னை உள்ளத்தால் பலமாக, உடலால் எவ்வளவு பலமாக இருந்தாலும் சரி, தன்னை உள்ளத்தால் யார் பலமாக கருதுகிறாரோ, என்னால் எதையும் சந்திக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை வைத்து எவர் வாழ்கிறாரோ அவரால் இது முடியும். இவருக்கு அந்த நம்பிக்கை இல்லையோ, ஒரு சின்ன பிரச்சனைகள் கூட துவண்டு விடுவாரோ, சுமக்க முடிகின்ற அளவிலான அந்த தைரியம் இல்லையோ, அவரால் தவறையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் நல்லவராக இருந்தாலும் கூட, அவர் நேர்மையானவராக இருந்தாலும், நல்லவராக இருந்தாலும், நல்ல பண்பு அவரிடத்தில் இருந்தாலும் தவறுகளை ஏற்றுக்கொள்றதுன்னு அவரால் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இதனால்தான் சிலர் தவறு என்று பெரியதொன்று நடந்துவிட்டால் ஏற்றுக்கொள்ளலை விட தற்கொலை என்ன செய்யறாங்க? விரும்புகிறாங்க. ஏற்றுக்கொள்ளலை விட சமூகத்தில் போய் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவது என்கின்ற சிந்தனையில் எதை அவர்கள் விரும்பி விடுகிறார்கள்? தற்கொலையை கூட என்ன செய்கிறார்கள்? விரும்பி விடுகிறார்கள் என்கின்ற நிலையை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆனால் நாம் இருக்கக்கூடிய மார்க்கம் உள்ளத்திற்கு பலத்தை தரக்கூடிய மார்க்கம். எந்த ஒன்றும் நீ உனது வாழ்வை முடித்துக் கொள்கின்ற அளவிலோ, இந்த உலகத்திலே உன்னை வீழ்த்துகின்ற அளவிலோ இல்லை. இந்த முழு உலகமும் சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நினைத்தாலும் கூட அவர்களால் எந்த ஒரு நன்மையும் உனக்கு செய்ய முடியாது, அல்லாஹ் நாடியதை தவிர. முழு உலகமும் சேர்ந்து உனக்கு ஒரு தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களால் எந்த தீமையும் உனக்கு என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது, அல்லாஹ் நாடியதை தவிர என்கின்ற நம்பிக்கையை சொல்லக்கூடிய ஒரு தீனிலே இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக தவறுகளை ஏற்றுக்கொள்ள பின்வாங்க கூடாது. அப்படிப்பட்ட உள நம்பிக்கை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. இது முதல் விஷயம். இரண்டாவது, இஸ்லாம் இந்த தவறுகளை ஏற்றுக்கொள்ளல் என்பதை இஅ்திராஃப், குர்ஆனிலும் சுன்னாவிலும் நம்ம பார்க்கிறோம். இந்த வார்த்தையை இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இஅ்திராஃப். சப்ர் என்றால் பொறுமை, மஹப்பத் என்றால் நேசம், இது போல தவாது என்றால் பணிவு, இது போன்ற சொற்களை போல இஅ்திராஃப், ஏற்றுக்கொள்ளல் என்ற பண்பாட்டை இஸ்லாம் என்ன செய்கிறது? சொல்கிறது. ஆனால் இந்த ஏற்றுக்கொள்ளல் என்ற பண்பாடு இந்த உலகத்தில் நடக்கின்ற பொழுது அதை சிறப்பாகவும், மறுமையில் நடக்கின்ற பொழுது அதையே இழிவாகவும் இஸ்லாம் சொல்கிறது. மறுமையில் ஏற்றுக்கொள்ளலை இழிவாகவும், இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளலை உயர்வாகவும் இஸ்லாம் சொல்கிறது. காபிர்களை நரகத்திலே போடுகின்ற பொழுது உங்களுக்கு தூதர்மார்கள் வரவில்லையா,
உங்களுக்கு எச்சரிக்கவில்லையா, இந்த நரகத்தை பற்றி சொல்லவில்லையா என்று கேட்கிற நேரத்தில் ஆம் வந்தார்கள் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஃபஅதரஃபு பிதம்பிஹிம், அவர்களுடைய பாவத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நரகவாதிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா முடிக்கிறான். அந்த இடத்துல அத்திராஃபை ஏற்றுக்கொள்ளலை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால் ஒரு இழிவாக அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்றான். ஏன் வேறு வழி இல்லாத நிலையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இப்ப ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். எல்லா விதமான ஆதாரங்களும் நிரூபிக்கப்பட்ட பின்னால மறுப்பதற்கு எதுவுமே இல்லை. அவ்வளவு வெள்ளிடை மலையாக தெரிகிற நேரத்தில் நீங்க என்ன, அதாவது அதை ஒரு உயர்ந்த குணமாக இஸ்லாம் சொல்லவில்லை. இதில் நம்ம இரண்டாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டிய கட்டத்தில் ஏற்றுக்கொள்வது என்பது சிறந்த பண்பு கிடையாது. ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்பது அது ஒரு பண்பு, ஒரு குணம் என்று சொல்லலாம். சிறந்த பண்பாடு, உள்ளத்திலே பலமுள்ளவர்களுடைய பண்பாடு என்பது நிர்பந்தமே இல்லாத நேரத்தில் நீங்களாக மனம் வந்து அந்த தவறை ஏற்றுக்கொண்டு மற்றவர்கள் மீது அந்த தவறு போகாமல் நம்ம சொல்ற அந்த வார்த்தை இருக்கிறதே, அதுதான் மிக சிறந்த பண்பாடு என்பதை நாம் இந்த செய்தியிலிருந்து என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். இதையெல்லாம் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு இந்த இஅ்திராஃப், தவறுகளை ஏற்றுக்கொள்ளல் என்பதை நாம் 3 பகுதிகளாக சொல்லலாம். ஒன்று, இறைவனிடத்தில் தவறை ஏற்றுக்கொள்ளல். எல்லா தவறுகளையும் இறைவனிடத்தில் என்ன ஏற்றுக்கொள்ளல். இரண்டாவது, வெளிப்படையாக தெரிகிற நேரத்தில் மக்களிடத்திலே தவறுகளை என்ன செய்யறது, ஏற்றுக்கொள்ளல். வெளிப்படையா தெரிஞ்சா ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நினைக்க வேண்டாம். வெளிப்படையா தெரிகிற விஷயத்துக்கு வேற விளக்கம் சொல்லலாம். வெளிப்படையா தெரிகிற விஷயத்துக்கு கூட வேற விளக்கம் சொல்லலாம். விளக்கம் சொல்லாமல் அந்த தவறுகளை ஏற்றுக்கொள்ளல். மூன்றாவது, உங்களுக்கு அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும் தவறு என்று சொல்லி, ஆனால் ஒரு மனிதனுடைய விஷயத்திலே நடந்த தவறு நீங்கள் விசாரிக்கப்படுகிறீர்கள், மனம் வந்து தவறை என்ன செய்றீங்க, ஏற்றுக்கொள்கிறீர்கள். இது மூன்றாவது. இந்த மூன்றாவது விஷயம்தான் நிறைய பேர் தடுமாறக்கூடிய விஷயம். ஏனென்றால் அது உங்களுக்கும் இறைவனுக்கும் மட்டும்தான் தெரியும். ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கான அதிகமான சூழலும் சந்தர்ப்பம் உங்களுக்கு உண்டு. அதிலே நிறைய பேர் என்ன செய்து விடுகிறார்கள், தவறி விடுகிறார்கள். இதுதான் மின்ஷியமில் கிபார் என்று சொல்வார்கள். பெரியவர்களுடைய பண்பு என்ன, அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளல். இப்படி 3 தவறுகளாக நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இதுல மிகப்பெரிய விஷயமும் ஒரு மிகப்பெரிய அம்சமும் இறைவனிடத்தில் நீங்கள் தவறை ஏற்றுக்கொள்ளல் என்பதுதான். நிறைய பேர் நினைக்கலாம், இறைவனிடத்தில் நம்ம எல்லாம் தவறை ஏற்றுக்கொண்டு தான் என்ன செய்கிறோம், இருக்கிறோம். எவ்வளவு பட்டியல் வந்தாலும் நம்ம ஏற்றுக்கொண்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, தவறுகளை ஏற்றுக்கொள்ளல் என்பது மிக இலகுவாக நம்ம இறைவனுக்கு முன்னால் நம்ம என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வது இல்லை. நல்ல முறையில் நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறையும் எங்கள் மனது நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தவறுக்கும் ஏதோ ஒரு சூழலையும் நேரத்தையும் காலத்தையும் நிர்பந்தத்தையும் சொல்லி நாம் என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். முத்தலக்காக மனம் திறந்து நான் அநியாயக்காரன் என்று தவறை ஏற்றுக்கொள்வது இல்லை. நான் அநியாயக்காரன் என்று தவறை ஏற்றுக்கொள்வதில்லை. வட்டியில விழுந்தவர் ஒரு நியாயத்தை வைத்திருக்கிறான். இவர்கள் ஜக்காத்தை ஒழுங்காக வழங்கி இருந்தா நான் வட்டியில விழுந்திருக்க மாட்டேன் அப்படி என்று ஜக்காத்து தராதவர் தான் இவர் வட்டியில விடுறதுக்கு என்ன காரணம் என்ற ஒரு சம்பந்தத்தை வைத்துக் கொண்டுதான் இறைவனிடத்திலும் என்ன செய்கிறார்கள், அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒழுக்க கேட்டிலே விழுந்து விட்டால் என் மனைவி சரியாக இருந்திருந்தால் நான் இந்த ஒழுக்க கேட்டில் என்ன செஞ்சிருக்க மாட்டேன், விழுந்திருக்க மாட்டேன். யார தலையில, இவர் செய்யக்கூடிய எல்லா குற்றத்துக்கும் யார் காரணம், சூழல்ல உள்ளவர்களும் அவர்கள் தான் இவர்களுக்கு காரணம் என்கின்ற அமைப்பில் தான் இறைவனிடத்திலே குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இறைவனுக்கு முன்னாலே நமது இயல்பு இப்படியாக இருக்கிறது. அதனால் தான் எங்களுக்கு ஒரு துஆ சொல்லி தரப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று சொன்னார்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி என்று சொல்கிறோமே, அதில் நம்ம கடைசியா என்ன சொல்கிறோம், வ அபூஉ லக பிதம்பி, எனது பாவத்தை உன்னிடத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனது பாவத்தை உன்னிடத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எந்த விதமான அடைப்புக்குறியும் இல்லாமல், எந்த விதமான முன்பகுதியும் இல்லாமல், எந்த நிர்பந்தமும் இல்லாமல் உனது நியமத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீ எல்லா நியமத்துக்கு எனக்கு செஞ்சு தான் நான் பாவம் செஞ்சுக்கிறேன். எல்லா நியமத்துக்களும் செய்யாம இல்லை. அதுல வருது எப்படி, அதாவது அபூலக பினிஅமதிக அலைய வ அபூ பிதம்பி, நீ எனக்கு செய்த எல்லா அருளையும் ஏற்றுக்கொள்கிறேன், நான் உனக்கு பாவம் செய்திருக்கிறேன் என்றும் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே நான் பாவம் செய்தது நீ அருள் செய்திருந்த சூழலில் தான், நீ தடுத்த சூழலில் அல்ல. ஆனா நிறைய எங்களுடைய பாவத்திற்கு நாம் உள்ளத்தால வைத்திருக்கக்கூடிய காரணங்கள் நினைச்சு பாருங்க. உண்மையிலேயே முத்தலக்காக திறந்து இறைவனுக்கு முன்னால ஏற்றுக்கொள்கிறோமா, காரண காரியங்களோடு ஏற்றுக்கொள்கிறோமா? நல்லாக மனதை திறந்து யோசிச்சு பாருங்க. உண்மையிலேயே இறைவனுக்கு முன்னாலும் கூட காரண காரியங்களோடு தான் என்ன செய்கிறோம்,
நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தையில் அல்லாஹு தஆலா அவரை காப்பாற்றுவதற்கு காரணமாக என்ன சொன்னார்? லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதை தவிர வேற எதுவுமே இல்லைங்க. லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. சுப்ஹானக், நீ தூய்மையானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவன். இதான் யாத்திராஃப். ஏற்றுக்கொள்ளல் என்பது இருக்குதானே, முன்னுரை பின்னுரை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளதான் ஏற்றுக்கொள்ளல். நிறைய பேர் ஏற்றுக்கொள்றது கௌரவம் கண்ணியம் அந்த பகுதியெல்லாம் பாதுகாத்து ஒரு வார்த்தை சொல்வார்கள். நான் தவறு செஞ்சேன், நான் மறுக்கல, ஆனாலும் பின்னால் ஒரு கட்டுரை எழுதுவாங்க பாருங்க. அந்த கட்டுரையில இந்த தவறை ஏற்றுக்கொள்றதை விட இந்த தவறு நியாயம் என்றுதான் இருக்கும். இந்த தவறு என்ன இருக்கும்? நியாயம் என்றுதான் கூடுதலாக இருக்கும். அப்ப தவறு என்பது நியாயத்தின் அடிப்படையில் இவர் தவறு செஞ்சுக்கிறாரு, அவர் நியாயம் இல்லாம தவறு செய்திருக்கிறார் என்று ரெண்டா பிரிக்க வேண்டி வருது. தவறு செஞ்சா தவறு தான், அல்ல நியாயம் அவன் நியாயம் பண்ண உடனே அதுல இல்லை என்றுதான் ஏற்றுக்கொள்ளல். இஅ்திராஃப் என்ற அதுதான். நல்ல முறையில் யோசிச்சு பாருங்க. லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நீ தூய்மையானவன், நான் அநியாயக்காரன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, அல்லிம்னி துஆ, எனக்கு ஒரு துஆ சொல்லித்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, இன்னி தலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா, எனது அதாவது எனது ஆத்மாவுக்கு எனக்கு நான் நிறைய அநியாயங்கள் செய்து விட்டேன். இதுதான் துஆ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இன்னி தலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் எந்த விதமான அடைப்புக்குறி இல்லாத ஒரு ஏற்றுக்கொள்ளலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், இறைவனுக்கு முன்னால் இருந்து நாங்கள் மன்னிப்பு தேடுகிற நேரத்தில் எங்களது இஅ்திராஃப் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால், முழுமையாக மனது திறந்து நான் செய்த தவறுக்கு 100% நான் தான் பொறுப்பு. இதை இன்னும் தெரிய வேண்டும் என்றால், நாளை மறுமையில் விசாரிக்கிற நேரத்தில் நான் விபச்சாரத்தில் விழுந்து விட்டேன் என்று இறைவன் விசாரிக்கிற நேரத்தில் அல்லாஹ் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். என்ன பதில் சொல்லுவோம்? அவர் காரணம் இவர் காரணம் என்று சொல்லக்கூடாது. அல்லாஹ் எப்படி சொல்வான்டா, லா தஹ்தஸிமு லதைய வகத் கத்தம்து இலைக்கும் பில் வாயித், என்னிடத்தில் விவாதம் செய்ய வேண்டாம், ஏற்கனவே நான் உங்களை எச்சரித்து விட்டேன். ஏற்கனவே நான் உங்களை எச்சரித்து விட்டேன். விவாதமெல்லாம் அங்கே இல்லை. நீ செய்த தவறுக்கு நீதான் பொறுப்பு, நீ செய்த தவறுக்கு நீதான் பொறுப்பு என்பது யாரும் அல்லாஹு தஆலா அந்த மாதிரி ஒரு மன்னிப்பு வழங்கணுமாக இருந்தால், இல்லாமன் உக்ரிஹ, இக்ராஹ் நடந்திருக்க வேண்டும், ஆயுத முனையில் நடந்திருக்கணும், உண்ட உயிரை நிர்பந்திக்கிற நிலைமை நடந்திருக்கணும். அப்படி இல்லாத விடுத்தது நிர்பந்தமே இல்லை. உனக்கு ஆயுத முனையில் நடக்காத விடுத்து அல்லது உனக்கு உயிர் போகும் என்ற நிலை இல்லாத நேரத்தில் எதுவுமே என்ன உனக்கு நிர்பந்தம் இல்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அம்சம் அன்புள்ள சகோதரர்களே. இரண்டாவது, இறைவனிடத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு பாவம், அந்த பாவம் ஊரறிய தெரிந்திருந்தால், நீங்க இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்றாடிய ஒரு பாவம் ஊரறிய தெரிஞ்சிருக்கிறது, ஆனா நீங்க ஏற்றுக்கொள்ளல, இன்னும் மக்கள்கிட்ட யாரிடத்திலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது நான் இறைவனோடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சொல்றேன். மூணா பிரச்சனை, அதுல இறைவனோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இரண்டாவது கட்டத்துக்கு எப்படி வருதுன்னு சொல்லுவாரு. இறைவனிடத்தில் நீங்கள் ஏற்றுக்கொண்ட பாவம் மக்களுக்கு மத்தியில் என்ன பரவி இருக்கிறது, ஆனா நீங்க யார்கிட்டையும் ஏற்றுக்கொள்ளல. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் எந்த பாவங்களை மக்களிடத்தில் நாம கேட்டால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு நான் சொல்றேன், எதை ஏற்றுக்கொள்ளவே அவசியம் இல்லை என்பதையும் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நீங்க முக்கியமான பணிகளில் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு முதலாவது கொண்டு தடைக்கு போடக்கூடிய ஒரு பெரிய பாறாங்கல்ல எது தெரியுமா? அதுதான். அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தில் வலஹும் அலைய தம்புன் ஃபஅகாஃபு ஐயக்துலூன், இறைவன் அவரை நபியா அனுப்பி நீங்க போய் பேசுங்க என்ற சொன்ன நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முதலாம் ஞாபகம் வந்தது அந்த கொலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, நான் ஏற்கனவே அவர்களில் ஒரு பாவம் செஞ்சுக்கிறேன், அவர்கள் என்னை கொலை செய்து விடுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தி அனுப்புறா. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்கிறார். பிரச்சாரம் செஞ்ச உடனேயே மூசா அலைஹிஸ்ஸலாத்துல ஃபிரௌன் கேட்டா என்ன தெரியுமா? وَفَعَلْتَ فَعْلَتَكَ الَّتِي فَعَلْتَ وَأَنْتَ مِنَ الْكَافِرِينَ وَفَعَلْتَ فَعْلَتَكَ الَّتِي فَعَلْتَ وَأَنْتَ مِنَ الْكَافِرِينَ, காஃபிரா இருந்தாயே, நீ நிராகரிச்சிருந்தாயே, மூசா அலைஹிஸ்ஸலாம் எண்டை காஃபிரா இருக்கல, ஆனா நம்மளோட இருந்தாய் என்ற அந்த கருத்துல சொல்றா ஃபிரௌன், நீ காஃபிரா இருந்தாயே, அந்த நேரத்தில் நீ ஒரு வேலை செஞ்சாயே, அந்த வேலையையும் செய்துவிட்டு
இப்போ என்ன தூதுத்துவமா அப்படி என்று சொல்லி ஃபிரௌன் கேட்கிறான். நீ செய்தது கொலையை செஞ்சுட்டு என்னோட பேச வாரியாண்டு. இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தால் அந்த முத்துலக்குள் அத்தராஃப்னு சொன்னனே, ஒரு மனிதன் திறந்து ஏற்றுக்கொள்ள நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். அதிகமானவர்கள் நம்ம அதை ஈஸியாக எடுக்கிறோம். ஏனென்றா கேட்கிறவர் யார் தெரியுமா? எல்லா பிள்ளைகளையும் கொலை செஞ்சவன். கேட்கிறவர் யாரு? எல்லா ஆண் குழந்தைகளையும், குழந்தை என்பது ஆண் குழந்தை என்ற ஒரே காரணத்துக்காக கொலை செய்த, பல ஆயிரக்கணக்கில் கொலை செய்தவன் இந்த கேள்வி கேட்கிறான். எங்களோட முதல் பதில் என்ன? இதை நீ பேசுறியான்றதுதான் எங்களுடைய முதல் பதிலாக இருக்கும். இதை நீ பேசுறாய், நான் செஞ்ச கொலைக்காவது ஒரு நியாயம் இருக்கு அப்படி என்று நம்ம அந்த நியாய அவநியாயங்கள் என்ன செய்வோம், ஆரம்பிப்போம். இப்போ ஃபிரௌன் இடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் அதை சொன்ன நேரத்தில் தண்ட குற்றத்தை பற்றித்தான் பேசப்படுகிற என்பதனால் அதோட மூசாசன் நிறுத்திக்கிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல எப்படி, அதாவது ஏற்றுக்கொண்டால் இன்னும் ஒரு சமூக விளைவை ஏற்படுத்தலாம் அந்த இடம். ஆனால் இன்னொருவருடைய உரிமை என்பதனால் அதுக்கு பொறுப்பு ஃபிரௌன் தானே, ஆட்சியாளர் தானே, அதுக்கு பொறுப்பு ஃபிரௌன் என்பதனால் அந்த இடத்துல விசாரிக்கப்படுகிற நேரத்தில் கட்டாயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யணும், அதை மறைக்க கூடாது. ஏன்னா ஆட்சியாளர் என்ற அடிப்படையில் எடுத்துக்கண்டா ஃபிரௌன் தான் அதுக்கு பொறுப்பு விசாரணைக்கு. ஃபிரௌன் கேட்கிறான், கால ஃபஅல்துஹா, நான் செய்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, இதம் வஅன மினத் தால்லீன், நான் அப்போ அறியாதவனாக, வழி தெரியாதவனாக, விவரம் இல்லாதவனாக நான் இருந்தேன். தெளிவாக இன்றைய பாசையில் அந்த லாலின் என்பதை மொழிபெயர்ப்ப நான் வழிகட்டவனாக இருந்தேன். கால ஃபஅல்துஹா இதம் வஅன மினத் தால்லீன். அன்புள்ள சகோதரர்களே, ஏகத்துவத்தை எத்தி வைக்கின்ற பொறுப்பில் பகிரங்கமாக ஒரு இடத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படவும் இல்லை, நீங்க ஏற்றுக்கொண்டதும் இல்லை. ஆனால் ஒரு விசாரணை மன்றம் அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டிய கட்டம், பகிரங்கமாக கட்டம் என்று சொன்னால் கடமை. அந்த நேரத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் கொலையே செய்யலைன்னு சொல்லலாம். சொல்வதுதான் எங்களது பார்வையில் அவருடைய தவ்வாக்கு என்ன செய்யும், ஒரு வழியாகமே. கால ஃபஅல்துஹா இதன் வஅன மினத் தால்லீன், நான் செய்தேன், நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாக இருந்தேன், வழிதவறியவர்கள் ஒருவனாக இருந்தேன். ஃபஃபரர்து மின்கும் லம்மா கிஃப்துக்கும் ஃபவஹப லி ரப்பி ஹுக்மன் வஜஅலனி மினல் முர்சலீன். உங்களை பயந்து நான் ஓடினேன். எந்த அளவுக்கு அந்த பலகீனத்தை ஏற்றுக்கிறார் பாருங்க. ஃபஃபரர்து மின்கும் லம்மா கிஃப்துக்கும், உங்களது நிலையை பயந்து நான் ஓடினேன். ஃபவஹப லி ரப்பி ஹுக்மன், அல்லாஹ் எனக்கு ஞானத்தை தந்தான், அதுக்கு பின்னால இந்த தூதுத்துவத்தை தந்தான், அதனால தான் நான் வந்திருக்கிறேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார், சொன்னார் என்பதை பார்க்கிறோம். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனை சுட்டி காட்டல. ஃபிரௌன் என்ன செய்யல, சுட்டி காட்டவில்லை. எந்த இடத்துல ஃபிரௌனை சுட்டி காட்ட வேண்டுமோ அந்த இடத்துல மூசா சுட்டி காட்டினார். தனக்கு குற்றம் சுட்டி காட்டப்படுற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கால ஃபஅல்துஹா, நான் அதை செய்தேன் என்று ஏற்றுக்கொண்டார். இறைவனிடத்திலும் ஏற்றுக்கொண்டார். எந்த இடத்துல சபையில் ஏற்றுக்கொள்ளணுமோ அந்த இடத்துல என்ன செஞ்சார், மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொண்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹிமல்லாஹு மூசான்னு சொன்னாங்க. மூசாவுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக என்று தான் சொன்னாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது கட்டம், பகிரங்கமான ஒரு தவறு விசாரிக்கப்படுகிற நேரத்தில் கூட ஒரு மனிதன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் இருந்தால், ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடம் என்றால் தேவையில்லாத சில விஷயங்கள் இருக்கு, அதை இந்த இடத்துல சொல்லி விடுகிறேன். உதாரணமாக ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க இன்றைக்கு இஷா ஜமாத்தோடு தொழுதீங்களா? இது உனக்கு தேவையா? அது அவருக்கு தேவையில்லை. நீங்க இந்த இஷா ஜமாத்தோட தொழுதீங்களா? நீங்களோட வாழ்க்கையில தவறே செய்தது இல்லையா? நீங்க ஒழுக்கசீலரா? நீங்க பாவமே செய்தது இல்லையா? ஒரு 10 பாவம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீங்க சினிமா பார்த்தது இல்லையா? நீங்க விபச்சாரம் செஞ்சது இல்லையா? இவர் முன்கர் நக்கிறா இல்லை. இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கவும் கூடாது, பதில் சொல்ல வேண்டிய கடமையும் உங்களுக்கு இல்லை. மார்க்க சட்ட ரீதியாக நீங்க இதுக்கு சத்தியம் பண்ணுவதும் குற்றம் இல்லை. எவரிடத்திலும் உங்கள் தவறை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது இறைவனுக்கும் உங்களுக்கும் உரியது மாத்திரமாக இருந்தால், அது இறைவனுக்கும் உங்களுக்கும் உரியதாக மாத்திரம் இருந்தால், அந்த தவறை நீங்கள் மிகவும் ஓப்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய யாரிடத்தில்? இறைவனிடத்தில். உங்களுக்கும் இறைவனுக்கும் மாத்திரம் உள்ள தவறுகளை யாரும் யாரிடத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாம் அதை சொல்லவும் இல்லை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு நான் விபச்சாரம் செய்தேன் என்று சொன்னவுடன் என்ன செஞ்சாங்க? அதுக்கு வேறு விளக்கங்கள் எல்லாம் கொடுத்து செய்திருக்க மாட்டார் என்கின்ற அமைப்பில் அவரை அனுப்பத்தான் பார்த்தாங்க ரசூலுல்லாஹ். அவரை அனுப்பத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அவர் மீண்டும் 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 ஏற்றுக்கொண்டதனால தான் என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் தண்டனை கொடுத்தும் கூட கல்லால் தண்டனை கொடுக்கப்படுகிற நேரத்தில் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பொழுது நாட்டி வைத்து கல்லடிக்கப்படுவதில்லை, ஓடினார்கள்.
அப்பவும் அவர் மரண தண்டனை கொடுக்கப்பட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் ஓடிய நேரத்தில் நீங்கள் விட்டிருக்கலாமே நாங்கள் ரசூலுல்லாஹ், ஏன்னா அவரா ஏற்றுக்கொண்டது என்பதனால. அப்ப அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொன்னார்கள். எனவே இறைவனுக்கும் அவருக்கும் இடையிலான ஒரு விஷயத்தை நம்ம போய் தேடி எடுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியம் நமக்கு இல்லை. சில பொழுதுகளில் அது பெரும் பாவமாக என்ன செய்யும், நமக்கு அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கொலை என்பது அப்படி அல்ல, அது இன்னொருவருடைய உரிமையோடு சம்பந்தப்பட்டது. ஆட்சியாளருக்கு அதை விசாரிக்க உரிமை உண்டு. இந்த மாதிரி இடங்களில் அந்த தவறு விசாரிக்கப்பட்ட நேரத்தில் தனது கண்ணியத்தை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்வது இருக்கிறதே, அந்த ஏற்றுக்கொள்வதை பொறுத்த வரைக்கும் நாம் அதை உயர்ந்த சிறந்த பண்பாடாக என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியை நாம் இதை பார்க்கிறோம். இதில் ஸ்பெஷல் என்ன என்றால், இந்த அனைத்து நபிமார்களும் மறுமையில் இதை யாருக்கு இறைவன்ட்ட ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னால் யார்கிட்ட ஏற்றுக்கொள்வார்கள்? மக்கள்கிட்ட என்ன செய்வாங்க, ஷஃபாத்துக்கு அல்லாஹ்விடத்தில் வந்து விசாரணைக்கு நீங்கள் அனுமதி கேளுங்கள் என்று சொல்ற நேரத்தில் எல்லா நபிமார்களும் முதலாவது அந்த மக்கள்கிட்ட சொல்றது எதே, தவறு. உலக மக்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டேன், இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டேன், இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டேன் என்று சொல்லி எல்லாரும் சொல்லுவார்கள் என்று சொன்னால் நினைத்து பாருங்கள், அவர்களிடத்தில் அது எவ்வளவு நபிமார்களுடைய பண்பாடு என்பது உள்ளத்தால் பலமானவர்களுடைய பண்பாடாக நாம் என்ன செய்கிறோம், அதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இறைவனிடத்தில் நாம் தவறை ஏற்றுக்கொள்ளல் என்பது அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இருந்து அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், ஆரம்பிக்கிறான். ரப்பனா தலம்னா அன்ஃபுஸனா ஃபஇல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இங்கிருந்து ஆரம்பிக்குது. தவறு செஞ்சிட்டோம், பிழை செய்து விட்டோம், நீ மன்னிக்காது விட்டால் நாம நஷ்டவாளிகள் ஒருவனாக ஆகிவிடுவோம் என்று சொல்லி அங்கிருந்து ஆரம்பிக்குது அந்த அந்த தௌபா என்பது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது வல்லதி அத்மா ஐயக்ஃபிரலி ஹதீஅத்தி யௌமத்தீன், நான் பேராசை வைக்கிறேன் எனது பாவத்தை இறைவன் மறுமையில் மன்னிக்க வேண்டும் என்று நான் பேராசை வைக்கிறேன் என்ன செய்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார், சொன்னார் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தவறுகளை ஏற்றுக்கொள்ளல் என்பது உள்ளத்தால் பலமானவர்களுடைய உயர்ந்த ஒரு பண்பாடு. அதிலும் குறிப்பாக இறைவனிடத்தில் தவறை ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் காரண காரியங்களை எதையும் சொல்லாமல் எங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளல் என்பதுதான் உண்மையான இஹ்லாஸ். அதே போல மனிதனுக்குரிய உரிமையில் எது பகிரங்கமான விசாரணைக்கு உட்படுகிறதோ அந்த நேரத்திலும் தவறுகளை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது உயர்ந்த பண்பாடு. அதனால் எந்த கௌரவ குறைத்தலும் மனிதனுக்கு என்ன செய்வதில்லை, வரப்போவதில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது உள்ளங்களை தவறுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த உயர்ந்த பண்பாட்டுக்குரிய உள்ளங்களாக ஆக்கியல் புரிவானாக. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இந்த தவறுகளை ஏற்றுக்கொள்ளல் என்பதில் மூன்றாவது ஒரு அம்சம் என்ன அப்படி என்று சொன்னால், இது பிறருடைய உரிமையோடும் சம்பந்தப்பட்டதல்ல, இறைவனோடும் சம்பந்தப்பட்டதல்ல. அப்படி என்றால் இது எதோடு சம்பந்தப்படுது? பிறரோட உரிமையோடு ஏற்றுக்கொள்ளணும். இறைவனோடு சம்பந்தப்பட்டதெல்லாம் இறைவன்ட்ட மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இது எதோடு சம்பந்தப்பட்டது அப்படி என்று கேட்டால், அன்றாடம் மனித லைஃப்பில் நடக்கக்கூடிய தவறுகள், சிம்பிளான தவறுகள், இதை ஏற்றுக்கொள்வதற்கு பெரும் பாடுபடுவார்கள். சாதாரண நம்மகிட்ட ஒரு குறை இருக்கிறது, அந்த குறையின் காரணமாக ஒரு தவறை நம்ம விட்டுட்டோம், அந்த தவறு விசாரிக்கப்படுற இது ஒவ்வொருவரிடத்தில் உள்ள பலகீனம். தலைவர்கள்ட்ட ஒரு பலகீனம் இருக்கும், பெண்களிடத்தில் ஒரு பலகீனம் இருக்கும், நட்புல உள்ளவர்கள்ட்ட ஒரு பலகீனம் இருக்கும். இந்த பலகீனங்கள் இப்படி ஒன்று நடந்தது என்றதை ஏற்றுக்கொள்கிற தன்மை இல்லை. ஏற்றுக்கொண்டா என்னது ஆகும்? சிலருடைய உணர்வு என்னென்னா, இப்போ 45-50 வயசு இருக்கும், தங்களோட வாழ்க்கை அனைத்தையும் புத்தி தெரிந்த காலத்தில் இன்று வரைக்கும் நீட்டாக நடக்கிற மாதிரியே சொல்லுவாங்க. பாருங்க, எனது இந்த 30-40 வருஷ வாழ்க்கையில் அவரோட தர்த்தீப், அதாவது வாழ்க்கை தர்த்தீபாக போன மாதிரியும், ஒரே பொலிசிலேயே லைஃப் அப்படியே போன மாதிரியும், எந்த விதமான தவறு நடக்காத மாதிரியுமே சொல்வார்கள். ஒரு சில தவறுகள் நடந்து தான் இருக்குது அப்படின்னு வேற, அது வேற. இப்படி என்ன செய்வார்கள், அந்த வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த நினைக்க. எல்லாருடைய வாழ்க்கையும் இறைவனது ரஹ்மத் இல்லாது விட்டால் ஒழுங்கே கிடையாது, இறைவனது அருள் இல்லாது விட்டால் ஒழுங்கே கிடையாது, ஒழுங்குபடுத்தவும் முடியாது. ரப்புல் ஆலமீன் நிறைய மறைத்திருப்பதனால தான் நமக்கு தெரியும், நமக்கு பல விஷயங்கள் மறந்து போய்விடுகிறது, நமக்கு பல விஷயங்கள் மறந்து போய்விடுகிறது. இறைவன் பிரித்து ஞாபகப்படுத்தினான் என்று சொன்னால், அல்லாஹு தாலா சொல்றானே, வபதாலஹும் மா லம் யகுனு யஹ்தஸிபூன், மறுமையில விசாரிக்கிற நேரத்தில் அவர்கள் கற்பனையும் கணக்கிலும் கூட எடுக்காத விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு வெளியாக ஆரம்பிக்கும் என்றான். எல்லாம் வெளியாக ஆரம்பிக்கும் என்றான்.
நினைச்சியும் பார்த்திருக்க மாட்டாங்க இதெல்லாம் இருக்குமெண்டு. அவைகள்லாம் வெளியாகும் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான் சொல்றான். மாலி ஹாதல் கிதாப், இந்த வேதத்துக்கு என்ன லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, எந்த சிறிது பெரிதென்று இல்லாமல் எல்லாத்தையும் கணக்கிட்டு வைத்திருக்கிறேன்னு சொல்றான். எனவே மனிதனுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் மொத்தமாக சேர்த்து ஏற்றுக்கொள்கின்ற பண்பிருக்கிற மனிதன் முகஸ்ஸிர், எப்பொழுதும் குறையுள்ளவன், எப்பொழுதும் தவறுள்ளவன் என்று ஏற்றுக்கொள்கின்ற பண்பு இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்றான், அதாவது ஒரு வீட்டுக்கு போய் நீங்க அனுமதி கேட்டீங்கன்னு சொன்னா 3 முறை அனுமதி கேட்டும் அனுமதி வழங்கப்படாது விட்டால் திரும்பி சென்று விடுங்க. இதா கீல லக்கும் இர்ஜிஉ ஃபர்ஜிஉ அஸ்கா லக்கும், போங்க அப்படின்னு சொன்னா போய் விடுங்கள், அது உங்களுக்கு அஸ்கா லக்கும், உள்ளத்துக்கு தூய்மையானது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். போய் விடுங்கள் சொன்னா போய் விடுங்கள். இந்த சூறால அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுடைய அருளும் நிஅமத்தும் இல்லை என்றால் உங்களில் ஒருவர் இன்னொருவரிடத்தில் தூய்மையானவராக இருந்திருக்க மாட்டார் என்றான். அல்லாஹ்வுடைய அருள் இல்லைன்னு வைங்க, எல்லாரையும் பாவிகளாக தான் இருந்திருப்பீங்க. அல்லாஹ்வுடைய கண்ணியத்தாலும் அல்லாஹ்வுடைய அருளாலும் தான் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே தக்சீரை ஏற்றுக்கொள்ளலை, ஒரு குறையை ஏற்றுக்கொள்ளலை யாராவது ஒருவன் ஒரு இழிவான பண்பாக நினைச்சாண்டா அது அவனுடைய கீழ்த்தரமான பண்பாடு. நீங்க ஏற்றுக்கொள்வது உயர்தரமான பண்பாடு. உங்கள்கிட்ட ஒரு குறையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதை இன்னொருவர் கீழ்த்தரமாக நினைத்தார் என்று சொன்னால் அது அவரிடத்திலே உள்ள தரங்கெட்ட ஒரு பண்பாட்டுக்கு ஆதாரம். நீங்கள் ஏற்றுக்கொள்வது உயர்ந்த பண்பாட்டுக்கு ஆதாரம். மக்களை அளவுகோலாக எடுக்காமல் நமது அன்றாட தவறுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சமையலோடு சம்பந்தப்பட்ட பெண்களிடத்தில் என்ன பிரச்சனை இருக்கும்? இயல்பாக சமையல் உள்ள குறைகளை ஏற்றுக்கொள்வது ஒரு மிக கஷ்டமாக இருக்கும். குறிப்பாக குக்கரி கோசலை போயிட்டு வந்துட்டான்னு சொன்னா என்னது, அதுக்கு பிறகு என்ன அந்த தவறுகளை ஏற்றுக்கோ, ஏன்னா நம்ம கோஸ் வேற முடிச்சுக்கிறோம் அப்படி என்கின்ற உணர்வில் அதை ஏற்றுக்கொள்வது பெரிய பிரச்சனையா இருக்கும். ஒரு ஆட்சியாளரிடத்தில் தனது நிர்வாக ரீதியான தவறுகளை ஏற்றுக்கொள்வது பிரச்சனையா இருக்கும். ஒரு கணவரிடத்தில் எதிர்த்து பேசுகிற நேரத்தில் அந்த கணவன்கிட்ட அதை தவறென்று ஏற்றுக்கொள்வது கணவனுக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கும். பிள்ளை 4 கேள்வி கேட்டா அது தந்தைக்கு பெரிய பிரச்சனை அந்த தவறை ஏற்றுக்கொள்வது. இப்படி இருக்குதா இல்லையா? ஏற்றுக்கொள்ற பண்பாட்டை வளர்க்கிறதே இல்லை, ஏற்றுக்கொள்ற பண்பாட்டை வளர்ப்பதே இல்லை. அதுல இருந்தா பிள்ளைகள் கூட அந்த தவறுகளை கற்றுக்கொள்கின்றன. ஆனா அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் மதீனாவுக்கு போன நேரத்தில், நான் ஆரம்ப காலகட்டத்தை சொல்ற நேரத்தில் லம் அகுன் உஹ்சின் அஹ்பிஸ், எனக்கு சரியா ரொட்டி சுட தெரியாமல் இருந்ததுன்றான். இப்படி ஒரு ஏற்றுக்கொள்ளலை எந்த பெண்ணு நீங்க செய்வான்னு நினைக்கிறீங்களா? ரொட்டி சுட தெரியாதுன்ற ஒரு பெரிய விஷயம் இல்லை நம்ம நினைப்போம். ஏற்றுக்கொள்ள சொல்லி பாருங்க. நீங்க சாதாரணமாக இந்த ஒரு குறையை ஏற்றுக்கொள்ள சொல்லி பாருங்கள். ரொட்டி கூட ஒரு மனிதனுக்கு சுட தெரியாம இருக்கும் தான் சொல்வார்களே தவிர ரொட்டி சுட தெரியாது இருந்தது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளலாக ஹதீஸ்ல சொல்லி அதை அறிவிப்பு செஞ்சு புகாரில வார அளவுக்குலாம் என்னது ஒரு தவறாக ஏற்றுக்கொள்கின்ற பண்பாடு அந்த பெண்மணிடத்தில் இருந்தது. லம் அகுன் உஹ்சின் அஹ்பிஸ், அது எனக்கு இருக்கவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி பரீராவிடத்தில் கேட்கப்பட்ட நேரத்தில் அப்படி ஆயிஷா ரலியல்லாஹுடைய நிலைமை அந்த குற்றச்சாட்டு வந்த நேரத்தில் அதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டல பரீரா சொல்றா, அவங்க ஒரு நல்ல பெண்மணியாகத்தான் இருந்தாங்க, இருந்தாலும் ஒரு தவறு அவங்ககிட்ட இருந்துச்சு. என்னன்னு சொன்னா தவறுன்ற வார்த்தை சொல்லல, மாவு பிணைஞ்சு வச்சிருப்பாங்க, தூங்கிடுவாங்க, ஆடு வந்து சாப்பிட்டுட்டு போயிருமாங்க, ஆடு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். இப்படி ஒரு தவறு இருந்ததுன்னு வைங்க. இது ஆயிஷாலாம் தான் சொல்றாங்க, இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. பரீரா இந்த பதிலை சொன்னதை அறிவிக்கிறது யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படி ஒரு தவறு நம்மளை பத்தி வீட்டில் தூங்கினா வார கால்நடையெல்லாம் வீட்டில் உள்ள சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு போகுது, அப்படி ஒரு கேர் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட பேச்சுவார்த்தை நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான், அதான் கடைசி. ஆனால் அதை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க புகாரில். அது என்ன செய்யுது பதியப்படுகிறது, பரீரா என்னை பற்றி இப்படி சொன்னார் அப்படி என்று சொல்லி பாராட்டி என்ன செய்யறாங்க பரீரா ரலியல்லாஹு சொல்றாங்க. சின்ன சின்ன தக்சீர்களை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு மனிதனிடத்தில் என்ன பணிவைத்தான் என்ன செய்யும் உருவாக்கும். இந்த மாதிரி தக்சீர்களை ஏற்றுக்கொள்கின்ற பண்பாடு நம்மிடத்தில் இல்லை. ஒரு விஷயம் மிஸ்டேக் நடந்துட்டா அத்திதார், அதுக்கு சொல்றது நம்ம வந்து மன்னிப்பு கேட்கிறது. அரபுல ஒரு பழமொழி சொல்வார்கள், உன்னிடத்திலே காரணம் சொன்னவரை ஏற்றுக்கொண்டு விடு, காரணம் சொன்னவரை ஏற்றுக்கொண்டு விடு, அவன் சொல்வதில் உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் சரி. காரணம் அவன் தனது தவறை ஏற்றுக்கொண்டுட்டான், தனது தவறை உன்னிடத்தில் வந்து என்ன செஞ்சிட்டான் ஏற்றுக்கொண்டு விட்டான். அவன் சொல்ற காரணத்தை 2வது வை, அவன் தவறை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்பதனால் அவன் உனக்கு வழிபட்டு விட்டான் அர்த்தம், உனக்கு வழிபட்டு விட்டான் அர்த்தம் என்று சொல்வார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, 3வது விஷயம் சின்ன சின்ன குறைகள், சின்ன சின்ன தவறுகள் இவைகள் சொல்லப்படுகிற நேரத்தில் இதை ஒரு பெரிய ஒரு அம்சமாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது தவறு தான், பிழை தான், நான் செய்திருக்க கூடாது அப்படின்னு. ஆனால் சிலருக்கு அதை வந்து அதாவது அந்த பண்பாடு இல்லவே இல்லை. ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறு செய்து விட்டோமா நீங்க மட்டும் என்னன்னு சொல்லி திருப்பி அவர்கிட்ட என்ன செஞ்சிருது கேட்கறது. இப்படி ஒரு தவறு இருக்குது, ஒருத்தர் சிகரெட் குடிச்சிட்டு அவரை கூப்பிட்டு இது பிழை செய்யக்கூடாதுன்னு பேசாதீங்க, நீங்க இன்றைக்கு நீங்க இஷாவுக்கு எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேட்கறது, நீங்க இன்றைக்கு இஷாவுக்கு எங்க போயிருந்தீங்கன்னு சொல்லி. இப்போ உடனே இவர்
20 வருஷ காலமாக நான் இஷா விட்டதே இல்லை, முடிஞ்சு 2 பேர் நம்மளும் என்ன அதே இடத்துல என்னது முடிந்து. இப்போ நடக்குதா இல்லையா? அப்போ தவறுகளை ஏற்றுக்கொள்கின்ற அந்த சின்ன ஒரு பண்பாடு இல்லாததுனால எவ்வளவு பெரிய ஃபித்னாக்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம், யோசித்து பார்க்க வேண்டும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, 2 வேறு விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அப்படி என்று சொன்னால், எந்த தவறையும் தேடி கண்டுபிடிக்குமாறு இஸ்லாம் சொல்லவில்லை. வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி என்ன செய்யக்கூடாது, தவறு கண்டுபிடிக்கிறத டேலண்டா காட்டக்கூடாது. அது ஒரு பண்பு. எது, எனக்கு ஒரு சின்ன தவறு இருந்தாலும் 100 மீட்டருக்காங்கள வாசம் அடிச்சிடும். பாருங்க டேலண்ட் அவருடைய என்ன டேலண்ட், அவருடைய ஆற்றல் என்ன, தூரத்திலே அவருக்கு அந்த தவறு விளங்கிடுமா. இது ஒரு உண்மையிலே நல்ல குணம் கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னால் முஃமினு கிர்ருன் கரீம், ஒரு முஃமினுடைய இயல்பிற்கும் லேசா அவனை ஏமாற்றி விடுகின்ற தன்மையில் தான் அவனது நல்ல பண்பாடு இருக்கும். அது ஏமாளியின் அர்த்தம் அல்ல, ஆனா லேசா அவனை என்ன செஞ்சிடலாம். பாருங்களேன், இப்படி சொல்லி எடுத்துட்டு போயிட்டானே, இப்படி சொல்லி செஞ்சுட்டானே என்ற பண்பாடு தான் அவன்கிட்ட இருக்கும். வர முன்னால எல்லாத்தையும் யோசிச்சு அப்படி அந்த மாதிரிலாம் அவன் என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். கிர்ருன் கரீம், அவன்கிட்ட இயல்புல சங்கையும் இயல்புல ஏமாறுற குணமும் இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சதிக்குணம் என்ன செய்யாது, அவனிடத்துல இருக்காது. சதிக்குணம் தான் 1 வீக்குக்கு முன்னால எல்லாம் விளங்குறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும், தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் என்ன செய்யல, எங்கேயும் சொல்லவில்லை, பெரும் பாவமாகவும் சொல்கிறது. இன்னும் சில நேரங்களில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சிலருடைய தவறுகளை மறைத்து வைத்திருப்பதும் எதனால என்றால் நல்லா பழகிறதுக்கு. தேடி தேடி கண்டுபிடிக்க கூட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, முஸ்லிம் அஹ்மதுல வரக்கூடிய செய்தி, என் தோழர்களை பற்றிய தவறுகளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்காதீங்க. ஃபஇன்னி உரீது அன் அல்காஹும் சலீமல் கல்ப், உள்ளத்துல நல்ல உள்ளத்தோடு அவர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். நான் உள்ளத்துக்குள்ள இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சந்திக்க விரும்புவேன். ஏன்னா எல்லாரும் தவறு செய்கின்றவர்கள், அதை கொண்டு வந்து சேர்க்காதீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, மனிதனுடைய ஒரு தவறான ஒரு பண்பாட்டில் ஒன்றுதான் ஒருத்தருடைய தவறை ஏற்றுக்கண்டா உண்மைப்படுத்துறது, அவன்கிட்ட நலவிரிக்கண்டா பொய்ப்படுத்துறது. இது ஒரு மோசமான ஒரு சைக்காலஜி. ஒரு மனிதன் தவறு செஞ்சிட்டான்னு சொல்றான்னு வைங்களேன், இவன் இந்த பொருளை களவெடுத்துட்டான்னு செய்தி பரவுது, அவன் ஏத்துக்கண்டாண்டா மாஷா அல்லாஹ் ஏத்துக்கண்டார், அவன் ஏத்துக்கொள்ளலேண்டா ஏத்துக்கொள்ளலே, அவன் பெரும்பாலும் அவன் தான் எடுத்திருப்பான். இது மனிதர்களுடைய பெரிய ஒரு பிரச்சனை. அவன் வந்து ஏற்றுக்கொண்டால், எதை ஏற்றுக்கொண்டால், தவறை ஏற்றுக்கொண்டால் அங்கீகரிப்பது, தவறை ஏற்றுக்கொள்ளாது விட்டால் சந்தேகத்தோட பார்க்குறது, பாராட்டுற அப்ப இல்லையா இருக்கும். அதனால அவன் ஏற்றுக்கொள்ளலை என்று நல்லெண்ணத்தோடான பார்வை என்ன இல்லை, மனிதனுடைய பெரிய பிரச்சனை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அவங்களுக்கு வந்துச்சு ஒரு குற்றச்சாட்டு, இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்களே, அந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தாயிட்ட எல்லாம் ரசூலுல்லாஹ்கிட்ட பேசுங்க, தந்தைகிட்ட ரசூலுல்லாஹ்கிட்ட பேசுங்கன்னு சொல்றாங்க. அவங்க பேசாம நிக்கிறாங்க. அப்ப ஆயிஷா சொல்றாங்க, நான் மிகவும் சின்ன வயது, குர்ஆன்ல நிறைய நான் படிச்சிருக்கல, இருந்தாலும் என் தாய்க்கும் தந்தைக்கும் நான் சொன்னேன், அதாவது வலக்கத் சமிஅத்தும் ஹாதல் ஹதீஸ் வலக்கத் சமிஅத்தும் ஹாதல் ஹதீஸ் வஸ்தகர்ர ஃபீ குலூபிக்கும் வஸத்தக்தும், இந்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டு உங்களோட உள்ளத்தில் தங்கி அதை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். வலைன் அத்தரஃப்து, அதாவது நான் வந்து வலைன் அபைத்து, நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் லா துஸத்திகூனி, என்னை நீங்கள் உண்மைப்படுத்த மாட்டீர்கள். இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னை நீங்கள் உண்மைப்படுத்த மாட்டீர்கள். வலைன் அத்தரஃப்து லக்கும், நான் உங்களுக்கு நான் இப்படி தவறு செய்தேன் ஏற்றுக்கொண்டால் வல்லாஹு யஅலமு அன்னி பரிஆ, நிச்சயமாக நான் அப்படி செய்யவில்லை, நான் அந்த விஷயத்தில் தூய்மையாகத்தான் இருக்கிறேன், இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொண்டால் லசத்தக்துமூனி லதுஸத்திகுன்னி, என்னை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்கள். நான் செய்தை தவறென்று ஏற்றுக்கொண்டா என்னை உண்மைப்படுத்துவீங்க, நான் செய்யலேன்னு சொன்னா நீங்க உண்மைப்படுத்த மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். நான் அப்படின்னா என்ன, மனிதனுடைய இயல்பு என்னன்னா, குற்றச்சாட்டு யார் மேல வந்துச்சோ அவன் உண்மைன்னு சொன்னா மட்டும்தான் அவனை உண்மையாளன்னு சொல்றது, அவன் இல்லைன்னு சொன்னான்னா சந்தேக பார்வையோட என்ன செய்யறது, பார்க்கிறது. ஆதாரங்கள் கிடைத்த விஷயங்கள் வேறு, ஆதாரம் இல்லாத விஷயங்கள்ல மனிதன் சந்தேகப்பட்டுட்டான்னா அது உண்மையா நினைக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான், இஜ்தனிபு கஸீரம் மினத்-தன், நிறைய யூகங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், இன்ன பஅதல்-தன்னி இஸ்ம், சில எண்ணங்கள் வந்து தவறானவை என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சொல்லிவிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிறந்த வார்த்தையாக நான் கருதுகிறேன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை சொன்ன வார்த்தை, ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன், நீங்கள் வர்ணிப்பதை விட்டும் அல்லாஹு தாலா உயர்ந்து, நீங்கள் வர்ணிக்கிற விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு உதவியாளன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அந்த வார்த்தையை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை சொன்னார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே ஒரு சமுதாயம் வந்து ஒரு மனிதன் தவறு செய்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்கிற அதே நேரம்
அதை அவர் ஏற்றுக்கொள்ள நேரத்தில் மதிக்கிற அதே நேரம் அவன் தவறில்லை என்று சொல்கிற நேரத்தில் அதை விட்டு விடுவதும் உயர்ந்த என்ன பண்பாடு. ஏற்றுக்கொள்ளவில்லையா, அது அவனுடைய பண்பாடோடு சம்பந்தப்பட்டது, நம்ம என்ன செய்யணும், விட்டுவிட வேண்டுமே தவிர அதே சந்தேகத்தை வளர்ப்பதும் நல்ல குணம் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே தவறுகளை ஏற்றுக்கொள்கின்ற பண்பாட்டை நாம் வளர்க்க வேண்டும். தவறுகளை துருவி துருவி ஆராய்கின்ற பண்பாட்டை தவிர்க்க வேண்டும். நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் மற்றவர்களுக்கு உண்டு என்று சொன்னால் அதையும் நாம் அங்கீகரித்து என்ன செய்ய வேண்டும், பாராட்ட பழக வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரது உள்ளங்களையும் சீர் செய்து நல்வழிப்படுத்துவதற்கு போதுமானவன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.